டெய்லி யூசேஜ் வெக்காபுலரி இனிமேல், தற்சமயம், இப்படித்தான், இதுவரை, இப்போது, இங்கே தான். ஸோ இந்த வேர்டுக்கான இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? இப்போ தற்சமயம் அப்படின்னா ரைட் நவ் அப்படிங்கிற டெய்லி கான்வர்சேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணக்கூடியது பைமோட் மொபைல் ஆப் அப்படிங்கிற ஆன்லைன் செல்லிங் பிளாட்ஃபார்ம். இவங்க ஆன்லைனில் க்ரோசரி ஐட்டம், ஃப்ரூட்ஸ் ஐட்டம், க்ராசரி ஐட்டம் எல்லாமே அவங்க ஆன்லைனில் செல் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டும் ரிவார்ட் பாயிண்ட்டும் இதில் இருக்குது. ஸோ வெக்காபுலரி வீக்கு டே 7 நம்ம கடந்த 7 வாரமாக இந்த வெக்காபுலரியை நம்ம என்ரிச் பண்ணுறதுக்காக நியூ வேர்ட்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் லாஸ்ட் வீக்கில் ஒரு வீடியோவில் நான் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின், அவளுடைய மோதிரத்தை அடகு வைத்துள்ளாள் அப்படிங்கிற கொஸ்டின் லாஸ்ட் வீடியோவில் நான் கேட்டிருந்தேன். இதற்கான சரியான ஆன்சர் நம்மளுடைய யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க 3 பேர். சி ஹேஸ் ப்ரவுன் ஹர் ரிங் அப்படிங்கிறத எக்ஸாக்ட் ஆன்சர். ஸோ இந்த 3 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நான் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இந்த வாரத்துலேயும் நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். இதுக்கு கரெக்டான ஆன்சரை பண்ணுறவங்களுக்கு அடுத்த வாரம் கண்டிப்பாக அவங்களுடைய பேரோட நான் போடுறேன். ஸோ 10 அமேசிங் எக்ஸ்பிரஷன் ஃபார் டெய்லி யூசேஜ். டெய்லி யூசேஜில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸு தான். நம்ம அதை தமிழில் பார்த்துட்டு அதோடைய இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு வேர்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் அப்படிங்கிற வேர்டை இங்கிலீஷில் ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லணும். இனிமேல் அப்படிங்கிறது ஹியர் ஆஃப்டர். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாங்க. இனிமேல் அங்கே போகாதே, டோன்ட் கோ தேர் ஹியர் ஆஃப்டர், டோன்ட் கோ தேர் ஹியர் ஆஃப்டர். அடுத்த வேர்டு இனிமேல் நீ அவளிடம் பேசக்கூடாது, ஹியர் ஆஃப்டர் யூ ஷுட் நாட் டாக் டு ஹர், ஹியர் ஆஃப்டர் யூ ஷுட் நாட் டாக் டு ஹர், hereafter you should not talk to her. அடுத்த எக்ஸாம்பிள் இனிமேல் நீ என் பர்மிஷன் இல்லாமல் வெளியே போகக்கூடாது, என் அனுமதி இல்லாமல் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறது hereafter you should not go out without my permission, hereafter you should not go out without my permission. அடுத்த கொஸ்டின் இனிமேல் நீ என் பெர்மிஷன் வாங்க வேண்டும், இனிமேல் நீ என் அனுமதி வாங்க வேண்டும். இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாருடைய ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரெண்டாவது வேர்டு இதுவரைக்கும், இதுவரை, எவ்வளவு நேரம். ஸோ இதை இங்கிலீஷில் சோஃபார்னு சொல்லணும். சோஃபார் அப்படின்னா இதுவரை, இவ்வளவு நேரம் அப்படிங்கிற மீனிங்கை குறிக்கும் சோஃபார். ஸோ இதுவரைக்கும், இதுவரை, எவ்வளவு நேரம், இதை எல்லாமே சோஃபார்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். எவ்வளவு நேரம் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய், வாட் ஹாவ் யூ பீன் டூயிங் சோஃபார். ஸோ இதை நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும். வாட் ஹாவ் யூ பீன் டூயிங் சோஃபார். அந்த ஹாவ் அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் டென்ஸை ரெஃபர் பண்ணக்கூடியது. இவ்வளவு நேரம் நீ எங்கு இருந்தாய், வேர் ஹாவ் யூ பீன் சோஃபார், வேர் ஹாவ் யூ பீன் so far. ஸோ இவ்வளவு நேரம் நீ எங்கிருந்தாய் அப்படிங்கிறது இங்கிலீஷில் நம்ம கேட்கணும். அப்படின்னா வேர் ஹாவ் யூ பீன் so far அப்படிங்கிற வேர்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இதுவரைக்கும் 5 சாப்டரை முடித்திருக்கிறேன், ஐ ஹாவ் ஃபினிஷ்டு 5 chapters so far, ஐ ஹாவ் ஃபினிஷ்டு 5 chapters so far. இது வரைக்கும் எவ்வளவு சாப்டர் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத ஐ ஹாவ் ஃபினிஷ்டு 5 chapter அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் இதுவரை 50,000 சேர்த்துள்ளேன், ஐ ஹாவ் சேவ்டு 50,000 so far, ஐ ஹாவ் சேவ்டு 50,000 so far. ஐ ஹாவுக்கு அப்புறம் வேர்புடைய தேர்டு ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஐ ஹாவ் சேவ்டு அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். அடுத்த உங்களுக்கான ஒரு கொஸ்டின், அவன் இதுவரைக்கும் கால் பண்ணவில்லை, அவன் இதுவரைக்கும் கால் பண்ணவில்லை அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்டான இங்கிலீஷில் என்ன மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரெண்டாவது கொஸ்டினுக்கான உங்களுக்கான ஒரு கொஸ்டின். மூணாவது வேர்டு பார்த்துக்கலாங்க. அப்பப்போ, அவ்வப்போது, நவ் அண்ட் தென், எவ்ரி நவ் அண்ட் தென். ஸோ அப்பப்போ, அப்பப்போது அப்படிங்கிறத இங்கிலீஷில் நவ் அண்ட் தென் சொல்லலாம், இல்லை எவ்ரி நவ் அண்ட் தென் சொல்லலாம். சரிங்களா? நவ் அண்ட் தென். இது எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாங்க. நாங்கள் அப்பப்போ அங்கே போவோம், வி கோ தேர் எவ்ரி நவ் அண்ட் தென்,
we go there every now and then. ஸோ அப்பப்போ நாங்கள் போவோம் அப்படிங்கிறது வந்து we go there every now and then அப்படின்னு சொல்லணும். அடுத்த எக்ஸாம்பிள், அவர் அப்பப்போ இங்கே வருவார். அவர் அப்பப்போ இங்கே வருவார் அப்படிங்கிறத வந்து இங்கிலீஷில் he comes here every now and then சொல்லணும். he comes here every now and then. ஸோ every now and then அப்படின்னா அப்பப்போ இங்கே வருவார் அப்படின்னு சொல்கிறது. every now and அப்படின்னா அப்பப்போ அப்படிங்கிற மீனிங்கில் குடிக்கும். நாங்கள் அப்பப்போ சந்தித்து கொள்வோம். we meet every now and then. we meet every now and then. we meet every now and then. நாங்கள் அப்பப்போ சந்தித்து கொள்வோம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் we meet every now and then அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்தது ஃபோர்த் வேர்டு, இப்போது தற்சமயம் தப்போது அப்படிங்கிறத வந்து ரைட் now அப்படின்னு சொல்லணும். இப்போது தற்சமயம் தப்போது அப்படிங்கிற வேர்டு எல்லாமே நம்ம இங்கிலீஷில் வந்து ரைட் now. இப்போதாப்பா முடித்தேன் அப்படிங்கிற மாதிரி ரைட் now I finish அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம் வாங்க. இப்போதான் காலை உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ரைட் now I am having breakfast. ரைட் now I am having breakfast. ரைட் now I am having breakfast. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணணும். டெய்லி யூசேஜ் பண்ணால் மட்டும்தான் மறக்காமல் இருக்கும். நான் இப்போது பிஸியாக இருக்கேன். I am busy right now. I am busy right now. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸு டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இதுக்கு இங்கிலீஷில் நீங்கள் இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு மறக்காது. ஓகேங்களா? நான் இப்போது சென்னையில் இருக்கிறேன். I am in Chennai right now. நான் இப்போது சென்னையில் இருக்கிறேன். I am in Chennai right now. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது மறக்காது. ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணணும். அடுத்த வேர்டு பாருங்கள், இப்போது எனக்கு டயர்டாக இருக்குது. ரைட் now I am tired. ரைட் now I am tired. இப்போது எனக்கு டயர்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கிலீஷில் ரைட் now I am tired அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். சரிங்களா? ஸோ அடுத்த எக்ஸாம்பிளையும் பார்த்துருவோம். எனக்கு இப்போ நேரம் இல்லை. எனக்கு இப்போது நேரம் இல்லை அப்படிங்கிறத இங்கிலீஷில் வந்து I don't have time right now. I don't have time right now. I don't have time right now அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஃபிஃப்த்து வேர்டு பார்த்துக்கலாங்க. இப்போவே, இப்போதே, இப்பொழுதே அப்படிங்கிறமல்ல, இதுக்கு இங்கிலீஷில் வந்து ரைட் அவே. ரைட் அவே, இப்போவே, இப்பொழுதே அப்படின்னு சொல்கிறோமல்ல, அதான் வந்து இங்கிலீஷில் வந்து ரைட் அவே. ரைட் அவே அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அவனுக்கு இப்போ தான் கால் பண்ணு. அவனுக்கு இப்போது தான் கால் பண்ணு. கால் ஹிம் அண்ட் இன்ஃபார்ம் ஹிம் ரைட் அவே. அவனுக்கு இப்போதே கால் பண்ணுன்னு சொல்கிறோமல்ல, கால் ஹிம் அண்ட் இன்ஃபார்ம் ஹிம் ரைட் அவே. அவனுக்கு இப்போவே கால் பண்ணுன்னு சொல்கிறோமல்ல, அதுக்கான வேர்டு இது. அவனை இப்போது இங்கு வரச்சொல். அவனை இப்போதே இங்கே வரச்சொல் அப்படிங்கிறமல்ல, ஆஸ்க் ஹிம் டு கம் ஹியர் ரைட் அவே. ஆஸ்க் ஹிம் டு கம் ஹியர் ரைட் அவே. ஆஸ்க் ஹிம் டு கம் ஹியர் ரைட் அவே. அவனை இப்போவே இங்கே வரச்சொல் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணணும். நாம் இதை இப்போதே செய்வோம். நாம் இதை இப்போதே செய்வோம் அப்படிங்கிறமல்ல, அது இங்கிலீஷில் வந்து லெட்ஸ் டூ இட் ரைட் அவே. லெட்ஸ் டூ இட் ரைட் அவே. லெட்ஸ் டூ இட் ரைட் அவே. நாம் இதை இப்போதே செய்வோம் அப்படிங்கிறத வந்து லெட்ஸ் டூ இட் ரைட் அவேன்னு சொல்லணும். சிக்ஸ்த்து வேர்டு இப்போ தான், இப்போது தான் அப்படிங்கிறமல்ல, அதை வந்து இங்கிலீஷில் வந்து ஜஸ்ட் நவ். இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஜஸ்ட் நவ். இப்போ தான், இப்போது தான் அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் நவ்னு சொல்லணும். எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாங்க. நான் இப்போது தான் வந்தேன். ஐ கேம் ஜஸ்ட் நவ். நான் இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிறத வந்து ஐ கேம் ஜஸ்ட் நவ். ஐ கேம் ஜஸ்ட் நவ். இப்போ தான்ப்பா வந்தேன் அப்படிங்கிறத வந்து ஐ கேம் ஜஸ்ட் நவ். இங்கே ஜஸ்ட் நவ் அப்படிங்கிறது இப்போது அப்படிங்கிறது, இப்போது அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். அடுத்த எக்ஸாம்பிள், அவள் இப்போதான் கிளம்பினாள். அவள் இப்போது தான் கிளம்பினாள் அப்படிங்கிறத வந்து சி லெஃப்ட் ஜஸ்ட் நவ். சி லெஃப்ட் ஜஸ்ட் நவ். இப்போ தான்ப்பா கிளம்பி போனா இந்த இடத்த விட்டு அப்படிங்கும்போது சி லெஃப்ட் ஜஸ்ட் நவ். அப்போ ஜஸ்ட் நவ்னா இப்போ தான் அப்படிங்கிற மீனிங். நான் இப்போதான் அவனிடம் பேசினேன். இப்போதுதான் அவனிடம் பேசினேன். ஐ ஸ்போக் டு ஹிம் ஜஸ்ட் நவ். ஐ ஸ்போக் டு ஹிம் ஜஸ்ட் நவ். இப்போ தான்ப்பா அவங்ககிட்ட பேசினேன் அப்படிங்கிறத வந்து இங்கிலீஷில் ஐ ஸ்போக் டு ஹிம் ஜஸ்ட் நவ். இங்கே பேசுகிறதுக்கு இங்கிலீஷில் வந்து ஸ்போக் அல்ல ஸ்பீக்னு சொல்லுவோம். இது இப்போ தான் நடந்தது. இது இப்போ தான் நடந்தது
அப்படிங்கிற வேர்டு உங்களுக்கான கொஸ்டின். நீங்கள் இதுக்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள். யார் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்படித்தான் அப்படிங்கிறது 7th வேர்டு. இப்படித்தான் அப்படிங்கிறது 7th வேர்டு. இது இங்கிலீஷில் வந்து திஸ் இஸ் ஹவ். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? திஸ் இஸ் ஹவ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் இப்படித்தான் செய்தேன். திஸ் இஸ் ஹவ் ஐ டிட். நான் இப்படித்தான் செய்தேன் அப்படிங்கிறது வந்து திஸ் இஸ் ஹவ் ஐ டிட். திஸ் இஸ் ஹவ் ஐ டிட். இந்த ஏன் நான் ரிப்பீட்டடாக அந்த வேர்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திரும்ப திரும்ப இதை வந்து ரீகால் பண்ணணும். நீ இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து இங்கிலீஷில் திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் டூ இட். திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் டூ இட். நீ இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிறது வந்து திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் டூ இட். அடுத்தது 8th வேர்டுங்க. அப்படித்தான். அவன் அப்படித்தான்ப்பா. தட்ஸ் ஹவ். அப்படித்தான் அப்படிங்கிறது வந்து தட்ஸ் ஹவ். தட்ஸ் ஹவ். தட்ஸ் ஹவ் அப்படின்னு சொல்லணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் அப்படித்தான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன். நான் அப்படித்தான் இங்கிலீஷில் லேர்ன் பண்ணேன் அப்படிங்கிறோம்ல. தட்ஸ் ஹவ் ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ். தட்ஸ் ஹவ் ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ். நான் எப்படிப்பா இங்கிலீஷ் கற்றுட்டேன்? தட்ஸ் ஹவ் ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ். நீங்கள் அப்படித்தான் பதில் சொல்ல வேண்டும். தட்ஸ் ஹவ் யூ ஷுட் ஆன்சர். நீங்கள் அப்படித்தான் பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் தட்ஸ் ஹவ் யூ ஷுட் ஆன்சர். தட்ஸ் ஹவ் யூ ஷுட் ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது 9th வேர்ட். இங்குதான். இங்கதான். இங்கதான். இங்குதான் அப்படிங்கிறது திஸ் இஸ் வேர். திஸ் இஸ் வேர். இங்குதான் அப்படிங்கிறது திஸ் இஸ் வேர். இங்கே தான்ப்பா பிறந்தேன். திஸ் இஸ் வேர் ஐ வாஸ் பார்ன். திஸ் இஸ் வேர் ஐ வாஸ் பார்ன். நான் இங்கே தான்ப்பா பிறந்தேன் அப்படிங்கிற மாதிரில அது இங்கிலீஷில் வந்து திஸ் இஸ் வேர் ஐ வாஸ் பார்ன். திஸ் இஸ் வேர் ஐ வாஸ் பார்ன் அப்படின்னு சொல்லணும். அடுத்த வேர்டு பாருங்கள். அதாவது எக்ஸாம்பிள், இங்கே தான் பிறந்தேன் அப்படிங்கிறது திஸ் இஸ் வேர் ஐ வாஸ் பார்ன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நிறைய நம்ம கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணும் பொழுது இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு இன்டர்வியூக்கு போகும்போதும் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். நான் இங்கே தான்ப்பா படித்தேன் அப்படிங்கிற மாதிரில. ஸோ திஸ் இஸ் வேர் ஐ ஸ்டடீடு. திஸ் இஸ் வேர் ஐ ஸ்டடீடு. நான் இங்கே தான்ப்பா படித்தேன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் திஸ் இஸ் வேர் ஐ ஸ்டடீடு. நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். இங்கே தான் விஷயங்கள் சிக்கலாக தொடங்கின. இங்கே தான் விஷயங்கள் சிக்கலாக தொடங்குச்சு அப்படிங்கிற மாதிரில திஸ் இஸ் வேர் திங்ஸ் ஸ்டார்டட் டு கெட் காம்ப்ளிகேட்டட். ஸோ காம்ப்ளிகேட்டட்னா சிக்கலாக. This is where things started to get complicated. So last word அங்குதான். அங்கதான். That's where. அங்குதான். அங்குதான். That's where. அங்கே தான்ப்பா நடக்குது. இங்கே தான்ப்பா நடக்குதுன்னு சொல்கிறோம்ல. அங்கே தான் ஏதோ ப்ராப்ளம் நடக்குதுன்னு சொல்கிறோம்ல. ஸோ அங்கே அப்படிங்கிறதுக்கு வந்து தட்ஸ் வேர் அப்படின்னு சொல்லணும். எக்ஸாம்பிள், நான் அவளை அங்குதான் சந்தித்தேன். தட்ஸ் வேர் ஐ மெட் ஹர். தட்ஸ் வேர் ஐ மெட் ஹர். நான் ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன். அங்கே தான்ப்பா அவளை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. தட்ஸ் வேர் ஐ மெட் ஹேர். தட்ஸ் வேர் ஐ மெட் ஹேர் அப்படின்னு சொல்லணும். அடுத்த எக்ஸாம்பிள், ஆக்சிடெண்ட் அங்கே தான் நடந்துச்சு. ஆக்சிடெண்ட் அங்கே தான் நடந்துச்சு. அந்த பிளேஸை பாயிண்ட் அவுட் பண்ணுமா? அது இங்கிலீஷில் சொல்லும்போது தட்ஸ் வேர் த ஆக்சிடெண்ட் டுக் பிளேஸ். தட்ஸ் வேர் த ஆக்சிடெண்ட் டுக் பிளேஸ். தட்ஸ் வேர் த ஆக்சிடெண்ட் டுக் பிளேஸ். நீங்கள் ரிப்பீட்டடாக அந்த வேர்டை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எழுதி வச்சுக்கோங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாமே. நான் அங்கே தான் தங்கி இருந்தேன். தட்ஸ் வேர் ஐ வாஸ் ஸ்டேயிங். தட்ஸ் வேர் ஐ வாஸ் ஸ்டேயிங். நான் அங்கே தான் தங்கி இருந்தேன். தட்ஸ் வேர் ஐ வாஸ் ஸ்டேயிங். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து தனியாக ஒரு நோட்டை போட்டு நோட் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக திரும்பி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் ஞாபகத்துக்கு வந்துடும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.